இந்த சர்மனை நான் ஆயத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது, அருமையான இந்த ஒரு ஸ்பெஷல் ஒகேஷன் சண்டேக்கு நான் ஆயத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது, இட்ஸ் சில்ட்ரன்ஸ் சண்டே டுடே. ஹல்லேலூயா. இன்றைக்கு சில்ட்ரன்ஸ் சண்டேயாக இருக்குது. அண்ட் திஸ் இஸ் ஒன் ஆஃப் மை ஃபர்ஸ்ட் சர்மன் ப்ரீச்சிங் ஆன் அ சில்ட்ரன்ஸ் சண்டே. நானே ஒரு சிறிய குழந்தையாக இருந்துக்கிட்டு நானே ஒரு சில்ட்ரன்ஸ் சண்டேக்கு ஒரு சர்மன் நான் ஆயத்தம் பண்ணி வந்திருக்கேன். அப்போ இந்த சர்மன் ஆயத்தம் பண்ணுறதுக்கு முன்னே எனக்கு என்ன பேசணும் எது பேசணுன்ட்டு ரொம்ப தெரியாமல் கன்ஃபியூஷன் ஸ்டேட்டில் இருந்தேன். அப்போ நம்மளோட எஸ்டிஎம் ஸ்டூடெண்ட்ஸ் கூட மற்றும் நம்மளோட சபையில் சார்ந்த ஜான் ராஜ் ஜோசப் சிரம்பன் சபையில் இப்போ நடத்தி வராரு. பேசிக்கிட்டு வரும்போது இந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு பைபிள் வசனம் என் கண்ணுக்கு தெரியப்பட்டது. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் வசனம் 28 29 வரை. Can I have someone to read it? 1 John chapter 2 verses 28 to 29. இப்படி இருக்க பிள்ளைகளே, அவர் வெளிப்படும்போது நாம் அவர் வருகையில் அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் தைரியம் உள்ளவர்களாய் இருக்கும்படிக்கு அவரில் நிலைத்திருங்கள். அவர் நீதியுள்ளவராய் இருக்கிறார் என்று உங்களுக்கு தெரிந்தபடினால் நீதியை செய்கிறவன் எவனும் அவரில் பிறந்தவன் என்று அறிந்திருக்கிறீர்கள். ஆமென். இது ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு வசனமாக இருக்குது. 1 யோவான் நம்மளுக்கு வேதத்தில் பார்த்தோம்னாக்கா இஸ் ரிட்டன் பை ஜான். அப்போ ஒரு ஃபியூ ஹிஸ்டாரிக்கல் கான்டெக்ட்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்லைட்ஸ், கேன் வி ஹேவ் த ஸ்லைட்ஸ் இன் த ஃப்ரண்ட்? We are going to see a few historical contexts of the book of First John. Right? Next slide, please. 1 Yohan was written by no one other than John. யோவான் தான் 1 யோவான் அந்த புத்தகத்தை எழுதினார். And if you see, John was actually said to be someone who was very close with Jesus. எப்போதும் நம்ம சீஷர்கள் பார்க்கும்போது பேதுரு பற்றி நம்ம நிறைய கேட்டிருப்போம், பேதுரு பற்றி நம்ம நிறைய பேசியிருப்போம், பேதுரு பற்றி நம்ம நிறைய கேட்டிருப்போம். பட் இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா யோவான்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். யோவான்ட்டு பார்க்கும்போது வேதத்தில் யோவான் வாஸ் ஒன் ஆஃப் தெம் ஹூ வாஸ் வெரி க்ளோஸ் வித் ஜீசஸ். ஆமென். அப்போ நீங்கள் வேதத்தில் பார்க்க போகிறீங்கனாக்கா புத்தகத்தில் யோவான் புத்தகத்தில் 13ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் அல்லது யோவான் 19ஆவது அதிகாரம் வசனம் 26 27 வரை அல்லது யோவான் 21ஆம் அதிகாரம் வசனம் 20 24 வரை. இந்த 3 வசனத்தில் நீங்கள் போயிட்டு பார்த்தீங்கன்னாக்கா யூ கேன் somehow rather or not figure if John was close with God, with Jesus. Alright? அப்போ இந்த புத்தகத்தை எப்போ யோவான் எழுதினார்? AD 85 95, AD 85 to 95. This was approximately the time frame when John wrote this wonderful book. அப்போ ஆண்டவர் பார்த்தீங்கன்னாக்கா Jesus lived in this world up to AD 33. AD 33, that means there's a good portion of time where John has spent his life together with Jesus. அப்போ ஆண்டவர் after he ascended, யோவான் ஆண்டவரோட ஊழியத்தை செய்து ஒரு 33 85 வரைக்கும் நீங்கள் கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா about 50 to 60 years he was doing the work of God. அப்போ AD 85 to 95 தான் ஜான் இந்த புத்தகத்தை எழுதுனார். ஸோ ரஃப்லி அப்ராக்சிமேட்லி கணக்கால் அப்ராக்சிமேட்லி யோவானுக்கு அந்த டைமில் நீங்கள் இந்த கால்குலேஷன்லாம் எண்ணி பார்த்து வந்தீங்கன்னாக்கா ரஃப்லி ஜான் வாஸ் அட் த ஏஜ் ஆஃப் 100, reaching 100. Amen. Hallelujah. They are gifted by age. Amen. அப்போ இந்த காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 60 வயசு 70 வயசு 80 வயசு பை காட்ஸ் கிரேஸ் நம்ம தொட்டுட்டாலே ஒரு பெரிய ஒரு அதிசயமாக இருக்குது. ஆனால் இங்கே வேதத்தில் நம்ம என்ன பார்க்குறோன்னாக்கா நிறையா a lot of disciples of God, they lived a prosperous life 700 600 800 years. Amen. இந்த காலத்தில் 70 வயசுக்கு தாண்டதுக்கே நம்ம யோசிப்போம். சம்டைம்ஸ் 70 வயசு, ஐயோ 70 வயசு வரைக்கும் நான் இந்த உலகத்தில் இருக்கணுமான்ட்டு யோசிப்போம்.
But there was people who was blessed in the Bible to live up to 600, 700,000 years even. அப்ப யோவான் இந்த புத்தகத்தை எழுதும் போது ஒரு குறிப்பிட்ட ஒரு he wrote to a certain people. அப்ப இந்த certain peopleக்கு எழுதி வரும்போது யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா வேதத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஹிஸ்டாரிக்கல் கான்டெக்ஸ்ட்ல பார்த்தீங்கன்னாக்கா John wrote this book for Asia Minor. குறிப்பிட்ட ஏஷியா மைனர். ஏஷியா மைனர் சொன்னாக்கா டோன்ட் கெட் கன்ஃபியூஸ்ட். ஏஷியா மைனர் சொன்னாக்கா நம்மளோட இப்போ இருக்கிற ஜியோகிராஃபிக்கல் வேர்ல்ட் மேப்பில் பார்த்தீங்கன்னாக்கா ஏஷியா சொன்னாலே we'll see towards our side of the continent. பட் ஏஷியா மைனர்ன்ட்டு சொன்னாக்கா இந்த மாடர்ன் டே ஹிஸ்ட்ரியில் நீங்கள் போயிட்டு பார்த்தீங்கன்னாக்கா இட்ஸ் known as Turkey. இப்போ யோவான் இந்த புத்தகத்தை யாருக்கு எழுதினார்னாக்கா to the people in Asia Minor, aka Turkey. அப்ப எதுக்கு இந்த புத்தகத்தை எழுதினார்? Why did John write this wonderful book? There is 2 points on why John wrote this wonderful book to this group of people. First, they denied Jesus' incarnation. அவங்களுக்கு they couldn't comprehend that Jesus wrote this book, that Jesus came to the world as flesh. ஆண்டவர் இந்த உலகத்துக்கு ஒரு மனித ரூபமாய் ஆண்டவர் வந்து போனார்னு they could not believe, they could not comprehend. ரெண்டாவது the rejection, they rejected the atonement through his death. இப்போ இந்த ரெண்டு காரணம். There was false teaching going on in Asia Minor, Turkey. அப்ப மறுபடியும் நம்ம வேதத்துக்கு நம்ம வந்துருவோம். Can I have the next slide please? The first thing that we are going to do today is we are first going to exercise இந்த ஒரு அருமையான வசனம் 1 யோவான் 2ஆம் அதிகாரம் வசனம் 28 லிருந்து 29 வரை. Next. All right. அங்க ஸ்லைட்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னாக்கா and now children போட்டிருக்கு. Can someone read first John chapter 2 verses 28? இப்படி இருக்க பிள்ளைகளே, அவர் வெளிப்படும்போது நாம் அவர் வருகையில் அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் தைரியமுள்ளவர்களாய் இருக்கும்படிக்கு அவரில் நிலைத்திருங்கள். Alright. And now children. ஆங்கில வேதத்துல நீங்க பாத்தீங்கன்னாக்கா and now children படிக்கும்போது it's the first 4 words that comes in the English Bible. 4 வார்த்தைகள். And now children. அப்ப கிரேக்கர் பைபிள்ல நீங்க போயிட்டு பாத்தீங்கன்னாக்கா இந்த 4 வார்த்தை என்னன்னு சொல்லியிருக்குன்னா மினோ, MENO ன்னு சொல்லுது. மினோ. இப்ப what does it mean for மினோ? It means to abide. ஆங்கிலத்துல என்ன படிக்கிறோம்னாக்கா we read and now dear children. அப்ப யோவான் இந்த புத்தகத்தை எழுதும்போது நீங்க பாத்தீங்கன்னாக்கா 1 யோவான் எழுதும்போது he often refers to children. தமிழ்ல என்ன போட்டிருக்குது? And now dear children and the first few words. இப்படி இருக்க பிள்ளைகளே. இப்படி இருக்க பிள்ளைகளே. அப்ப 1 யோவான்ல நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா நிறைய from 1 John till the end you will see a lot of times where யோவான் பிள்ளைகளே என்று சொல்வாரு. யோவான் பிள்ளைகளே என்று அவர் சொல்றாருனாக்கா there needs to be a connection between Jesus and his people. Amen. இந்த அருமையான ஒரு நாள் சில்ட்ரன்ஸ் சண்டே என்று சொல்லி நம்ம கொண்டாடுகின்றோம். There is a relationship between parents and children. ஒரு தகப்பன் தாய்க்கும் இருக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப்க்கும் மகன் பிள்ளைகளுக்கு இருக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப்க்கும் ஒரு வித்தியாசமான ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கும். ஹல்லேலூயா. They have a relationship. பார்த்தீங்கன்னாக்கா பிள்ளைகள் என்ன சொல்லுவாங்கன்னா, சிறிய வயசில் பிள்ளைகள் என்ன சொல்லுவாங்கன்னா, என் தகப்பன் என் பெற்றோர்கள் என்னை மதிக்க மாட்டாங்க, என்னை நேசிக்க மாட்டாங்க. ஏன் சொல்லுவாங்க தெரியுமா? யாருக்கு தெரியும் ஏன் சொல்லுவாங்க? அப்போ போதகர் என்ன செஞ்சிருவாங்கன்னா அடிச்சிருவாங்க. இப்போ அடிக்கும் போது பிள்ளைங்க என்ன சொல்கிறாங்க? என் பெற்றோர்கள் என்னை நேசிக்கல, மை பேரண்ட்ஸ் டு நாட் லவ் மீ. எதுக்கு? அடிக்கிறதுனால. அருமையான இன்றைக்கு காலையில் ஆங்கில சபையில் நான் ஆண்டவரோட வார்த்தை பகிர்ந்து கொண்டு இருக்கும்போது ஒரு பையன் ஒரு கேள்வி கேட்டேன் காங்கிரிகேஷன் கிட்ட. ரைட்,
I asked a question. What is the responsibility of a child to the family? ஒரு child, ஒரு குழந்தை, குழந்தைன்ட்டு வராது, ஒரு குழந்தையோட ரெஸ்பான்சிபிலிட்டி ஒரு ஃபேமிலிக்கு என்னது சொல்றீங்களா? வாட் இஸ் த ரெஸ்பான்சிபிலிட்டி? நிறைய பேர் இங்க யூத்ஸாக தான் நீங்கள் இருக்கீங்க. வாட் இஸ் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் அ சைல்ட் டு தியர் பேரண்ட்ஸ் ஆர் டு தியர் ஃபேமிலி? சொல்றீங்களா? எனிதிங், there's no wrong answer. கீழ்ப்படிதல்னு சொன்னீங்க. ஓகே, anyone? Sorry, someone said something. anyone? அவ்வளோதானா? கீழ்ப்படிதல் தானா? கீழ்ப்படிதல் இருந்தாலே போதும், பெற்றோர்கள் அடிக்க மாட்டாங்க, அப்படி தான் சொல்கிறீங்களா? ரைட். அப்போ இந்த 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 ஒரு சிறிய பையன் என்ன சொன்னானாக்கா, கீழ்ப்படிதல் என்று அவனும் சொன்னான். பிறகு வாட் இஸ் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் பேரண்ட்ஸ் டு த ஃபேமிலி அண்ட் பேரண்ட்ஸ் டு சில்ட்ரன்? ஒரு தாயும் தகப்பனுக்கும் இருக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி ஒரு குடும்பத்துக்கும் பிள்ளைகளுக்கும். வாட் இஸ் த ரெஸ்பான்சிபிலிட்டி? நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். ப்ரொவைடர், வேற ஒன்று போதுமா? I can hear someone talking from here, but I don't know who it is. Right? என்ன சொன்னீங்க? To teach the ways of the Lord, is it? Of the Lord. Okay. அப்போ இந்த சிறிய பையன் என்ன சொன்னார்னாக்கா, ஒரு பெற்றோரோட ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து அடிக்கிறதுக்கு. என்னது? ஒரு பெற்றோரோட ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து அடிக்கிறதுக்கு. அப்போ நான் ஷாக் ஆகிட்டேன். ஒரு ஃபியூ வீக்ஸ் பேக் இன்னொரு சிறிய பையன் கூட நான் பேசிக்கிட்டே இருக்கும்போது, வேதத்தில் எப்போதும் நீங்கள் பிள்ளைகள் பற்றி பேசினாலே சில்ட்ரன் ஒபே யோர் பேரண்ட்ஸ், சில்ட்ரன் ஹானர் யோர் பேரண்ட்ஸ், அந்த மாதிரி நம்ம சொல்லியே வரோம். ஒரு வசனம் அவனுக்கு பிடிச்சிருச்சான். இன்னைக்கு மெமரி வேர்ஸாக வந்து இங்கிலீஷ் சர்வீஸில் அவர் சொன்னார். இட் சேஸ், பெற்றோர்கள் உங்கள் பிள்ளைகளை துன்பப்படாதீர்கள், சம்திங் லைக் தட். டோன்ட் ப்ரோவோக் யுவர் சில்ட்ரன், ஆங்கிலத்தில் போட்டிருக்கு. அந்த வசனத்தை பிடிச்சி வந்து மெமரி வேர்ஸாக சொல்கிறான் அந்த பையன். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா, there is certain responsibility for children and there is certain responsibility for parents. அப்போ மறுபடியும் அந்த ஸ்லைடு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, the first forward ஆங்கில பைபிளில் 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் first forwards, and now dear children. கிரேக்கர் மொழியில், சாரி நான் முதல்ல மேனோ என்று சொல்லியிருக்கேன், கிரேக்கர் மொழியில் மேனோவில் டெக்னா என்று போட்டிருக்கேன். ரைட்? ஜான் addresses the believers in Asia Minor as children. Yeah, children. Why does he address them as children? ஏன்னா ஒரு தகப்பன் தாய்க்கும் இருக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப் பிள்ளைகள் கூட வேறையாக இருக்கும். ஆமென். அப்போ யோவான் எழுதும் போது இட்ஸ் நாட் பிகாஸ் அவர் ஒரு தகப்பன் ஸ்தானத்தில் எழுதலை, but he wrote on behalf of Jesus. Amen. On behalf of Jesus being the father and the people in Asia Minor being the children. Amen. Hallelujah. நேற்று ஒரு கல்யாணம் நடந்துச்சு நம்ம சபையில். தேர்ஸ்டே ஒரு ப்ரிப்பேட்டரி ப்ரேயர் நடந்துச்சு. இப்போ அந்த ப்ரிப்பேட்டரி ப்ரேயரில் ஆதாம் ஏவாள் பற்றி பேசுனாங்க. they went everywhere. ஆனால் ஆதாம் ஏவாள் பற்றி பேசும்போது என் மைண்டு திடீர்னு வேற ஒரு சிந்தனைக்கு திரும்பினது. ரைட்? அப்போ அந்த ப்ரிப்பேட்டரி ப்ரேயர் முடிந்து ஒரு 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 ஒருத்தவங்க, ரைட், someone came and asked myself and John, ஆதாமோ ஏவாளும் யார், who named the animals in the Bible? யாருன்னு போட்டிருக்கு? ஆதாம் தானே. ஆதாம் தானே எல்லா மிருகங்களுக்கும் பேர் போட்டார். அப்போ எப்படி தமிழில் கோழி, இங்கிலீஷில் சிக்கன், மலாயில் ஆயாம், சீனத்தில் அதுதான், அது எல்லாம் ஆடாம் தான் செஞ்சாருன்ட்டா நான் ஜான் கிட்ட கேட்டேன், எப்படி இருந்திருக்கும்? இப்போ ஜான் சொன்னார், இட்ஸ் ஜஸ்ட் அ அண்டர்ஸ்டாண்டிங், இட்ஸ் இஸ் நாட் ஃபேக்ட்ஸ், திஸ் இஸ் ஜஸ்ட் அன் அண்டர்ஸ்டாண்டிங். ரைட்? அப்போ ஜான் என்ன சொன்னார்னா, ஆடாமோ ஏவாலும், ஆமாம், ஆடாம் named all the animals. Adam named all the animals, and then they were later on kicked out from the Garden of Eden. Hallelujah. இப்போ ஆதாமோ ஏவாளோ அந்த டைமில் என்ன பேசியிருப்பாங்க? எந்த மொழி பேசியிருப்பாங்க? The oldest biblical
content that you can find. வேதத்தை நீங்கள் எடுத்தீங்கன்னாக்கா the oldest you can find is in Hebrew, எபேரியர், ரைட்? ஆனால் மனிதனுக்கு தெரிஞ்ச பழைய the most oldest language that mankind says is Sanskrit. இப்போ ஆடாமோ எவ்வளோ என்ன மொழியில் பேசியிருப்பாங்க ஆரம்பத்தில்? இப்போ ஒரு ஜஸ்ட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக, இட்ஸ் நாட் ட்ரூ because there's no findings on that. But John சொன்னார், மேபி ஆடாமோ ஏவாலும் கார்டன் ஆஃப் ஈடனில் இருக்கும்போது எதுக்கு ஆண்டவர் வந்து வேற ஒரு மொழி அவர் பயன்படுத்தணும்? ஆடாமோ ஏவாலும் எப்படி ஆண்டவர் சிருஷ்டித்தார்? இன் ஹிஸ் ஓன் இமேஜ். இப்போ அவரோட இமேஜில் அவர் படைக்கும் போது எதுக்கு வேற ஒரு மொழி, ஒரு தமிழ், சரி ஆடாம் நீ தமிழில் பேசு, இல்லை ஏவாள் நீ மலாயில் பேசு, எதுக்கு ஆண்டவர் சொல்லணும்? இப்போ யோவான் என்ன சொல்கிறாருன்னா, they spoke in the heavenly realm ட்டு சொல்கிறாரு. This is just an understanding. அப்போ இங்கே யோவான் வந்து அந்த ஏசியா மைனர் துர்க்கியில் இருக்கிற விசுவாசிக்கு பேசும்போது குறிப்பிட்டு சில்ட்ரன் சொன்னார்னா, ஒரு ரிலேஷன்ஷிப் டு பி ஃபார்ம்ட் பிட்வீன் காட் த ஃபாதர் அண்ட் த பிலீவர்ஸ் இன் ஏசியா மைனர். ஆமென். அப்போ நீங்கள் ஆண்டவரையே ஆராதிக்கிறீங்கனாக்கா உங்களுக்கும் ஆண்டவருக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கா? அல்லது உங்களோட ரிலேஷன்ஷிப் வெறும் ஞாயிற்றுக்கிழமை சபையில் வந்து அமர்ந்து வசனத்தை கேட்டு ஆண்டவரை துதித்து, தட்ஸ் இட்? இஸ் தட் யுவர் ரிலேஷன்ஷிப்? ஒரு சிறிய பையனாக இருக்கும்போது பழைய சர்ச்சில் இருக்கும்போது, not the one behind Shell, maybe many of us may have not been in the church at that time. It was அந்த DIY இருக்கிற வரிசையில் இருந்துச்சு சபை, வெரி வெரி ஸ்மால் சர்ச் that time. இப்போ அந்த ஒரு சபையில் இருக்கும்போது when we were in the small church, நம்மளோட போதகர் ஒரு சண்டே ஈவினிங் சர்வீஸில் வசனத்தை பகிர்ந்து கொண்டு இருக்கும்போது I was seated at the back and போதகர் சொன்னார், what is your relationship with God and how do you worship God? இப்போ நான் பின்னாடி இருக்கும்போது ஒரு சிறிய பையன், வெரி ஸ்மால் பாய் that time. அப்போ போதகர் கேட்டார், சபைக்கு எத்தனை வாட்டி நீங்கள் வரீங்க? அப்போ நான் நினச்சேன், போதகர் என்னமோ பைபிளில் ஒரு கிறிஸ்துவனாக இருந்துக்கிட்டு, அந்த டைம் அறியாத வயசில் ஒரு கிறிஸ்துவனாக இருந்துக்கிட்டு பைபிளில் போட்டிருக்கா, சபைக்கு ஒரு வாரம் வந்து நீங்கள் ஒரு வாட்டி வந்தால் போதும், 2 வாட்டி வந்தால் போதும், ஒரு வருஷத்தில் 10 வாட்டி வந்தால் போதும். ஐ வாஸ் இன் தட் மைண்ட் செட். இப்போ போதகர் சொன்னார், how many of you come to church 3 times in a week? அப்போ நான் யோசித்தேன், ஐயோ இப்போ தான் போதகர் ஒரு வாட்டி சொன்னாக்கா சரி, ஈவினிங் சர்வீஸ்க்கு வர வேண்டாம், வெனஸ்டே சர்வீஸ்க்கு வர வேண்டாம், எக்ஸ்டெண்டட் ப்ரேயருக்கு வர வேண்டாம், சண்டே மார்னிங் மட்டும் வந்து போயிட்டா போதும். இப்போ போதகர் 3 வாட்டி ஒரு வாரத்தில் வர சொல்கிறாரு. இப்போ நான் யோசித்தேன், 3 வாட்டியா? பைபிளில் இங்கே போட்டிருக்கு 3 வாட்டி வரணும்ன்ட்டு. இப்போ போதகர் சொன்னார், சண்டே மார்னிங், சண்டே ஈவினிங், வெனஸ்டே. அப்போ நான் யோசித்தேன், ஆடாடா நம்மளோட புல்லட்டினில் இருக்கிற டைம் டேபிளை தான் சொல்கிறாரா அவரு? அப்போ பாருங்க, டு ஹேவ் அ ரிலேஷன்ஷிப் வித் காட் as a Christian, ஒரு கிறிஸ்துவனாக இருந்துக்கிட்டு, if we do not have a relationship with God, we are not to be called a Christian. Amen. எல்லாரும் பயந்துட்டீங்களா? பாருங்க, all of us, most of us have parents. Either you would have had at one point of your time in life, தகப்பன் இருந்திருப்பாரு, இல்லை தாய் இருந்திருப்பாங்க, அல்லது இப்போ வரைக்கும் ஒரு தகப்பன் தாய் இருக்கும் உங்களுக்கு. How is your relationship with your parents? உங்களோட தகப்பன் தாய் கூட இருக்கிற ஒரு உறவு எப்படிப்பட்ட ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்குது? Now compare that relationship with the relationship you have with Christ. தாய்கிட்ட அன்னாடிக்கும் பேசுறீங்க, தகப்பன் கிட்ட அன்னாடிக்கும் பேசுறீங்க, தாய்கிட்ட பசிக்கும் போது தாய்கிட்ட போயிட்டு கேட்குறீங்க, சாப்பாடு இல்லையா? திடீர்னு for younger children, திடீர்னு காசு தேவைப்படுதுன்னா
தகப்பன் கிட்ட போயிட்டு காசு கேட்கிறோம். எந்த ஒரு சூழ்நிலை, இறுக்கமான ஒரு சூழ்நிலை வரும்போது யார்கிட்ட போறோம்? தாய் தகப்பன் கிட்ட போறோம். And do we have that same relationship towards Jesus? Hallelujah. அப்ப நம்ம கண்டினியூ பண்ணி பார்ப்போம். 1 யோவான் 2 வசனம் 28 அதிகாரம் படிச்சிருக்கீங்களா? The next few lines. அவர் வெளிப்படும்போது நாம் அவர் வருகையில் அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் தைரியமுள்ளவர்களாய் இருக்கும்படிக்கு அவரில் நிலைத்திருங்கள். Alright. There's one part where it says continue in him. அந்த வசனத்தை போட்டுறீங்களா? And now little children abide in him. Sorry, அந்த வசனம் ஸ்லைட்ஸ்ல போட்டுறீங்களா? Abide in him that when he appears we may have confidence and not be ashamed before him at his coming. அப்ப இங்க பாருங்க, continue in him. அப்ப இந்த வசனத்துக்கு அர்த்தம் தான் கிரேக்கர் மொழிய மெனோ. And this means abide. அங்க வசனத்தை பாத்தீங்கன்னாக்கா abide in him ட்டு போட்டிருக்கு. Abide. அப்ப abide in him ட்டு சொல்லும்போது is not just நான் இந்த வசனம் நார்மலா படிச்சுக்கிட்டு வரும்போது சரி abide in him. வேற மொழி ஆங்கிலத்துல வச்சிருக்கீங்களா? Anyone has a different version of Bible? NIV anyone? NIV no one? Alright. வேற மொழியில நீங்க பாத்தீங்கன்னாக்கா வேற வார்த்தை போட்டிருக்கோம். பட் நான் இந்த வசனம் படிச்சு வரும்போது at first நான் என்ன யோசிச்சேனாக்கா I should walk with Christ. So what does it mean to walk in Christ? காலையில எந்திரிச்சிட்டு பிரேயர் பண்ணிட்டு வேதத்தை வாசிச்சுட்டு வாஷ் அப் பண்ணிட்டு கீழே போயிட்டு பசாரிட்டு வேலைக்கு போகிறது. அதுக்கப்புறம் ராத்திரி 5 மணிக்கு 6 மணிக்கு 7 மணிக்கு வீட்டுக்கு வந்துட்டு ஃபேமிலி கூட கொஞ்சம் நேரம் டைம் செலவு பண்ணிட்டு ஒரு சிறிய ஒரு ப்ரேயர் செய்து அவ்வளோதான். ஐ ரெட் இட் லைக் தட். பட் நவ் மறுபடியும் இந்த வசனத்தை படித்து பார்த்தீங்கன்னாக்கா கண்டினியூ இன் ஹீம். ஐ திங்க் NIV வெர்ஷனில் கண்டினியூ இன் ஹீம்ட்டு போட்டிருக்கோம். And then another versionல abide in him ட்டு போட்டிருக்குது. Abide in him means அவரோட வழியில நீங்க நடக்கணும். Walking in the path of Christ. Abide in him. அவரோட வழியில. வேற ஒன்றும் இல்லை. God is not saying காலையில மட்டும் ஜெபி, காலையில மட்டும் வேதம் வாசி. But God is saying, and now dear children, continue in him or abide in him. Amen. Abide in him. பிறகு வசனம் தொடர்ந்து படிச்சு பார்த்தீங்கன்னாக்கா so that when he appears we may be confident and unashamed in his coming. Slides I think is the 5th slide போட்டுறீங்களா? Alright. When he appears we may be confident. இப்ப பாத்தீங்கன்னாக்கா இந்த குறிப்பிட்ட 28வது வசனத்துல தான் we have split it into 3 things. முதல், now dear children, நம்ம ஆண்டவர் அவரோட பிள்ளைகளாய் கூப்பிடுறாரு. ரெண்டாவது, continue in him, abide in him, அவரோட வழியில நடக்க சொல்றாரு. இப்ப when he appears we may be confident. எப்ப அவர் வரும்போது, எப்ப ஆண்டவர் வருவாரு? அவரோட 2ஆம் வருகையிலே. How many of you can say? நிறைய போதகர் கேட்டிருப்பாங்களே உங்ககிட்ட, எத்தனை பேர் சொல்ல முடியும் இப்ப மணி ஒரு 7:02 7:03 ஆண்டவர் வந்தாக்கா நான் ஆயத்தமா இருக்கேன். இந்த 3 காரியம், இப்ப இந்த 3 காரியம் பார்த்தோம்ல, இந்த 3 காரியத்துல நான் ஆயத்தமா இருக்கேன். I am his child, நான் அவரோட பிள்ளையா இருக்கிறேன், அவரோட வழியில நான் நடிக்கிறேன். இப்ப நான் ஆண்டவரோட வருகைக்கு ஆயத்தமா இருக்கேன். Now the last one, 4th one, everyone who does what is right has been born of him. Next slide please. Does what is right. படிச்சிருக்கீங்களா? 29வது அதிகாரம். அவர் நீதி உள்ளவராய் இருக்கிறார் என்று உங்களுக்கு தெரிந்தபடினால்
நீதியை செய்கிறவன் எவனும் அவரில் பிறந்தவன் என்று அறிந்திருக்கிறீர்கள். நீதியை செய்வன் எவனோ அவரில் பிறந்தவன் என்று அவரே பிறந்தவன் என்று அறிந்திருக்கிறீர்கள். Hallelujah. Those who do righteous. அப்ப how do you do righteous? ஆண்டவரோட பிள்ளையா இருக்கணும். How is it that we have to be righteous? ஆண்டவரோட பிள்ளையா இருக்கணும். இரண்டாவது ஆண்டவரோட வழியிலே நடக்கணும். மூன்றாவது then we will not be ashamed of his coming, and then we are considered righteous. Amen. Hallelujah. வேதத்தை திருப்பிக் கொள்வோமா? 1 சாமுவேல் 2 அதிகாரம் வசனம் 12 17 வரை. 1 சாமுவேல் எடுக்கும்போது many of us நிறைய ஃப்ளாஷ்பேக் வரும். சண்டே ஸ்கூலில் இருக்கிற ஃப்ளாஷ்பேக் நிறைய வரும். We've many times heard about Samuel. நிறைய வாட்டி நம்ம ஈலாய் பற்றி ப்ரீஸ் ஈலாய் பற்றி நம்ம கேட்டிருப்போம். இப்போ ஈலாய் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இஸ் his name ஈலாய் in Tamil also? ஏலி. ஓகே, ஏலி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஏலி at that time he was a priest and he was a judge. Amen. அவர் ஒரு ப்ரீஸ்டாக இருந்தார், ஒரு ஜட்ஜாக இருந்தார். அப்போ ஏலியோட ஹிஸ்டாரிக்கல் கண்டென்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஏலியோட பிளட் லைன், ஏலிஸ் பிளட் லைன் வாஸ் பிளஸ்ட். தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் ஏலியின் குடும்பம், ஏலி மட்டும் இல்லை, ஏலியின் குடும்பம். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா the whole bloodline of Eli was worshipping God. அப்போ ஈலாய் என்ன நடக்குதுன்னா இங்கே 1 சாமுவேல் 1 அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா the birth of Samuelன்ட்டு வருது. சாமுவேலோட பிறப்பு. சாமுவேல் பார்த்தீங்கன்னாக்கா இது ஒரு கண்டினியூஷன் சர்மனாக இருக்கும், 2 part sermon. அடுத்த வாரம் சாமுவேல் பற்றி நம்ம பார்ப்போம். சாமுவேல் வந்து was born to Hannah, and Hannah was a mother of a husband, right? Second wife of a husband. அப்போ ஹானாவை பார்த்தீங்கன்னாக்கா ஹானாக்கு வந்து குழந்தையே இல்லை. பிஃபோர் சாமுவேல் வாஸ் a first born, குழந்தையே இல்லை. இப்போ ஹேனா என்ன செய்கிறாங்கன்னாக்கா ஆண்டவரோட சமூகத்தில் போயிட்டு வேண்டி 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 ஜெபிச்சு ஒரு she makes a covenant with God. என்ன covenantனா, if I have a son I will give him to you. அப்போ சாமுவேல் வந்து ஈலாய் கூட தான் வந்துக்கிட்டு இருந்தார். சிறிய வயசுலேருந்து ஈலாய் கூட தான் வாழ்ந்து வந்தார் சாமுவேல். அப்போ ஈலாய்க்கு வந்து ரெண்டு பிள்ளைகள் இருந்தாங்க, ஹொப்னி, ஃபினியஸ். தமிழில் என்ன போட்டிருக்குன்னு தெரியல, ஆங்கில மொழியில் வந்து ஹொப்னி அண்ட் ஃபினியஸ்ன்னு போட்டிருக்குது. ரெண்டு பிள்ளைகள் ஈலாய்க்கு. அப்போ பாருங்க, there was a tragedy that happened to Eli and his sons. ஈலாய்க்கும் அவரோட பிள்ளைகளுக்கும் ஒரு ட்ராஜடி இப்போ நடக்குது. என்ன ஆகுதுன்னா, Eli's role was a high priest, but அவரோட பிள்ளைகள் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா 2 பிள்ளைகள் பாவமான ஒரு வாழ்க்கையில் வாழ்ந்து வந்தாங்க. They were living a sinful life. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா வசனம் 12 படிச்சிருங்களா? 1 சாமுவேல் 2:12. ஏலியின் குமாரர் பெலியாலின் மக்களாயிருந்தார்கள், அவர்கள் கர்த்தரை அறியவில்லை. Now the sons of Eli were corrupt, they did not know the Lord. யார் இவங்க? கர்த்தரை அறியலன்னு சொல்லுது வேதத்தில். ஆனால் இந்த 2 பேர் யாரு? ஈலாயோட மகன், பிரீஸ்டோட மகன். இப்போ பாருங்க, பழைய ஏற்பாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா சபைக்கு வரும்போது, இன்றைக்கு நம்ம சபைக்கு வரும்போது நம்ம ஆண்டவரை ஆராதிக்கிறோம், துதிக்கிறோம். வீட்டுக்கு போனாக்கா ஆண்டவரை ஆராதிக்கிறோம், துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம். ஆனால் பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னாக்கா சபையில் வந்து there is a certain area that will be closed. In the altar will be closed with curtains. There's a few sections. அப்போ இந்த ஆல்டருக்கு மேலே, மேடைக்கு மேலே, மேடைக்குள்ளார தான் ஆண்டவரோட சிங்காசனம் இருக்கும். அண்ட் அதுக்குள்ளார only one person,
ஒரே ஒரு ஆள் தான் பூர முடியும். யார் தெரியுமா? only the priest. only the priest. அப்ப யாரு? இந்த கான்டெக்ஸ்ட்ல நீங்க பாத்தீங்கன்னாக்க வெறும் ஈலாய் தான் பூர முடியும். only ஈலாய். அப்ப நீங்க அந்த ஹிஸ்டாரிக்கல் கான்டெக்ஸ்ட் நீங்க போயிட்டு பாத்தீங்கன்னாக்கா priest, any priest, அந்த மோஸ்ட் ஹோலி ஆஃப் ஹோலி அந்த சிங்காசனத்துக்குள்ளார அவங்க பூரதுக்கு முன்ன என்ன செய்வாங்கனாக்கா காலில் வந்து ஒரு கயிறு கட்டி விட்டுருவாங்களாம். ஏன்னாக்கா இந்த priest even the slightest sin, smallest sin செஞ்சாக்கா கூட இந்த சிங்காசனத்துக்குள்ளார அவங்க நடந்து போகும்போது they will be dead. அப்போ அந்த கயிறு எதுக்கு கட்டுறாங்கனாக்கா திடீர்னு என்னமோ ஆச்சுன்னா they can just pull from the rope, from the string. அப்போ பாருங்க ஈலாயோட வாழ்க்கை அப்போ அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையா இருந்தது. அப்போ பெற்றோர்கள் உங்க வாழ்க்கை எப்படி இருக்குது? How is our life in God? நம்ம வாழ்க்கை நல்லா இருக்குதா? Well and good, நல்லது. பட் பிறகு என்ன தெரியுமா நடக்குதுங்க? There was a downfall to Eli because he failed to provide for his children. Eli ஒரு priest, Eli ஒரு ஜட்ஜா தான் இருந்தாரு. பட் அந்த சூழ்நிலையிலையும் Eli அவரோட பிள்ளைகளுக்கு ப்ரொவைட் பண்ண ஃபெயில் பண்ணாரு. He did not grow them in the fear of God. ஆண்டவர் பயத்துல வளர்த்து வைக்கல. இப்ப நீங்க சொல்லலாம் என் குடும்பத்துல நான் தான் தகப்பனா இருக்கேன், நான் தான் தாயா இருக்கேன், என்னோட உறவு ஆண்டவர் கூட ரொம்ப நல்ல ஒரு உறவா இருக்குது, இட்ஸ் a very good relationship. நான் வேதத்தை தியானிக்கிறேன், நான் ஜெபிக்கிறேன், என் குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன், என் பிள்ளைங்களுக்காக ஜெபிக்கிறேன், என் தகப்பனுக்காக ஜெபிக்கிறேன், இல்லை என் ஹஸ்பண்ட்காக ஜெபிக்கிறேன், என் ஒய்ஃப்காக ஜெபிக்கிறேன் நீங்க சொல்லலாம். பட் அதே சமயத்தில் are we leading our children in God's presence? நம்மளோட பிள்ளைகளை ஆண்டவர் சமூகத்தில் நம்ம வளர்த்து வர்றோமா? Are we growing our children in His presence? This is something that Eli failed. மறுபடியும் இந்த வசனத்தை படிச்சிருவோமா? 1 சாமுவேல் 2:12. ஏலியின் குமாரர் பெலியாலின் மக்களாய் இருந்தார்கள், அவர்கள் கர்த்தரை அறியவில்லை. ஆமென். தமிழ்ல பெலியாலின் மக்களாய் இருந்தார்கள். அப்ப பெலியால் இந்த வார்த்தை சொல்லும்போது இட்ஸ் டேக்கன் ஃப்ரம் த ஹீப்ரூ பைபிள். அப்ப அந்த ஹீப்ரூ பைபிள் நீங்க போயிட்டு பார்த்தீங்கன்னாக்கா the root word is பெலியால். அப்ப இந்த பெலியால் வந்து ரூட் வேர்ட் நீங்க பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு வார்த்தை வரும். பெலி யால், யால்ன்ட்டு வரும். யால், பெலி யால், இந்த ரெண்டு வார்த்தை போட்டு தான் பெலி யால்ன்ட்டு சொல்லுவாங்க. ஆங்கில மொழியில் டிரான்ஸ்லேஷன் வந்து விக்கட்ன்ட்டு போட்டிருக்குது, ரைட்? அப்போ பெலின்ட்டு நம்ம பார்க்கும்போது இட் மீன்ஸ் விதவுட். யால்ன்ட்டு பார்க்கும்போது இட் மீன்ஸ் வர்த். அப்போ இந்த ரெண்டு குமாரன்களை வேதத்தை நம்ம பார்க்கும்போது இந்த ரெண்டு குமாரன்களை என்ன சொல்லுது தமிழ்ல? பெலியாலின் மக்களாய் இருந்தார்கள். ஆமென். இப்போ நீங்கள் டைரக்ட் டிரான்ஸ்லேஷன் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா they were people of without worth. ஒரு பிரயோஜனமே இல்லை. யாரு? ஏலியோட பிள்ளைகள். ஏலி ஆண்டவரோட சமூகத்தில் தான் வாழ்ந்து வந்தாரு. ஏலி ஆண்டவர் நேசிச்சாரு, ஏலி ஆண்டவருக்கு பயந்தாரு. இருந்திலும் அவரோட குமாரன்களுக்கு பெலியால் ஒரு ஹெடர். Eli's failure to discipline his child led to their destruction. அப்ப பெற்றோர்களாக இருக்கும்போது நம்ம பிள்ளைகளை நம்ம தான் டிசிப்ளின் பண்ணோம்.
அதே சமயத்தில் டிசிப்ளின் பண்ணோன்ட்டுனா அடிக்கிறது மட்டும் இல்லை, ஆண்டவரோட பயத்தில் வாழ்ந்து கொடுக்கணும். We should grow our children in the fear of God. Amen. இப்போ 21st century parenting நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த ஜெனரேஷனோட பேரண்டிங் எப்படிப்பட்ட பேரண்டிங் தெரியுமா? நிறைய நான் பார்த்துருக்கேன். I'm still young, very young. Most of us here are youths. I'm around your age தான், ரைட்? அப்போ பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு 3 வயசு குழந்தை, இல்லை ஒரு 5 வயசு குழந்தை, இல்லை ஒரு 6 வயசு குழந்தை தான் திடீர்னு தகப்பன் தாய் மீறி குழந்தை குரலை உயர்த்தி பேசிட்டாங்கன்னு வச்சுக்கிங்களேன். இந்த ஜெனரேஷனில் என்ன செய்வாங்க தெரியுமா? செல்ல பெற்றோர்கள் சும்மா இருந்துருவார்கள், செல்ல பெற்றோர்கள் டென்ஷன் ஆகிடுவார்கள், ஆனால் கண்ட்ரோல் பண்ணிடுவார்கள். நான் வாழ்ந்த காலத்தில் we will not dare to raise our voice to our parents. அவ்வளோதான். என் வீட்டில் பார்த்தீங்கன்னாக்கா, எனக்கு தம்பி இருக்கார், ஒரு தம்பி, ரைட்? இப்போ என் தம்பியை பார்த்தீங்கன்னாக்கா, தூக்கம்னா ரொம்ப பிடிக்கும். என் தம்பிக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஞாயிற்றுக்கிழமை காலையில் பார்த்தீங்கன்னாக்கா, வீட்டு அம்மா கதவு தட்டிக்கிட்டே இருப்பாங்க, தம்பியோட கழுது. டேய் முழிச்சிட்டியான்ட்டு அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. 8:30 மணிக்கு சர்வீஸ்க்கு 7:15 7:30 மணிக்கிலேருந்து ஆரம்பிச்சிருவாங்க அம்மா. அது அம்மா. தகப்பன் வருவார், ஒன்றுமே சொல்ல மாட்டார், ஒரே ஒரு வார்த்தை, டேய். திடீர்னு ஒரே ஒரு வார்த்தை என்ன ஆயிரும்? துண்டு காணும், துணி காணும்ட்டு. நானே அந்த டைமில் ஒரு சிறு பையனாக இருக்கும்போது, இப்போ தான் எனக்கும் தம்பிக்கும் செப்பரேட் ரூம். முன்ன தம்பியும் நானும் ஒன்றா தான் படுப்போம். தகப்பன் ஒரே ஒரு வார்த்தை, டேய், அவ்வளோதான். எல்லோரும் முடிச்சுட்டு தெரியாத மாதிரி முடிச்சிட்டப்பான்ட்டு இருப்போம். பயம். It's not because we are afraid of our parents, but because they have disciplined us as such. Amen. Hallelujah. அப்ப ஈலாய் இந்த கட்டத்தில் நீங்க பார்த்தீங்கன்னாக்கா, ஈலாய் அவரோட பிள்ளைகளே, he failed to discipline them in the fear of God. Amen. Amen. அப்ப இந்த மாலை ஆராதனையிலே, இந்த மாலை வேளையிலே நம்மளோட பிள்ளைகள் மட்டும் இல்லை, நம்ம சொந்தமா, if you're not married, நம்ம சொந்தமா நம்மளோட வாழ்க்கையும் நம்ம எண்ணி பார்க்கணும். Are we living in the fear of God? பெற்றோர்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி மட்டும் இல்லைங்க. பெற்றோர்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி ப்ரொவைடர், to provide you, to discipline you, கரெக்டான வழியில் நடக்கிறதுக்கு. பிறகு நீங்கள் செய்கிறீங்களோ செய்யலையோ, பெற்றோர்களோட ரெஸ்பான்சிபிலிட்டியில் நம்மளோட கடமையில் உழுவுது. ஆமென். நம்ம கரெக்டாக ஆண்டவரோட வழியில் நடக்கிறோமா? நம்ம கரெக்டாக ஆண்டவருக்கு பயந்து வாழ்கிறோமா? நம்ம கணக்காக சபைக்கு உட்கார்றோமா? நம்ம கணக்காக ஆண்டவருக்கு ஜெபிக்கிறோமா? நம்ம கணக்காக ஆண்டவருக்கு உபவாசம் பண்ணுறோமா? பெற்றோர்களோட ரெஸ்பான்சிபிலிட்டியில் சில்ட்ரனோட ரெஸ்பான்சிபிலிட்டி மேலே உழுவுது. ஆமென். அப்படி எழுந்து நிற்போமா? இந்த மாலை ஆராதனையில் எழுந்து நிற்கும் போதே மத்தேயு 5ஆம் அதிகாரம் வசனம் 13-16 வரை வீட்டில் போய் நீங்கள் படிச்சுக்கலாம். யூ டோன்ட் ஹேவ் டு நோட் இட் டவுன். பிறகு நீங்கள் நம்மளோட யூடியூப்பில் போயிட்டு நீங்கள் தட்டி பார்த்தாக்கா இந்த வசனத்தை பிறகு எடுத்துக்கலாம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் வசனம் 13-16 வரை ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, He wants us to be the salt and the light. He wants us to be the salt and the light. ஆண்டவரோட பிள்ளையாக இருந்ததுக்கிட்டு உப்பும் வெளிச்சமாயும் இருக்கணுமா? உப்புனா நம்ம சமைக்கிற உப்பு இல்லைங்க. நம்மளோட நண்பர்களுக்கு, நம்மளோட குடும்பங்களுக்கு, இல்லை ஆண்டவர் அறியாத ஜனங்களுக்கு
நம்ம உப்பும் வெளிச்சமாய் இருக்கணும். We have to be the salt and light. அவரோட வாழ்க்கையில ஆண்டவர் ருசிச்சு பார்க்கலனா நம்ம வாழ்ற வாழ்க்கையை அவங்க பார்க்கும்போது ஆசையா இருக்கணும். என்னத்துக்கு? அந்த உப்பும் வெளிச்சமா இருக்குல்ல. It's not for the salt and for light, but to taste the presence of God. Hallelujah. அப்படி கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து